கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பாரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி யோவான் 11ஆம் அதிகாரம் முதல் 44 வசனங்கள். உங்களுக்காக 21வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு பகுதி தான். மார்த்தாள், மரியாள், லாசரு ஒரு குடும்பத்தை இயேசு அதிகமாக நேசித்தார். அந்த குடும்பத்தில் லாசரு வியாதிப்பட்டிருந்தான். அந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக இருந்தது. அதனால் மார்த்தாலும் மரியாளும் இயேசுவை தேடி ஆள் அனுப்பி விடுறாங்க. லாசரு இருந்த ஊர் பெத்தானியா, எருசலேம்லேருந்து 2 மைல் தூரம். இயேசு யோர்தானுக்கு அப்புறமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். முதலாவது யோவான் ஸ்நானன் எங்கே ஞான ஸ்நானம் கொடுத்தாலும் அந்த பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அதனால் இயேசுவை தேடி ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த இயேசு இந்த இடத்துலேருந்து பெத்தானியா வர்றதுக்கு 1 நாள் பிரயாண தூரம்ன்றாங்க. 1 நாள் பிரயாண தூரம்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம்லேருந்து 12 மணி நேரம். எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு 8 மணி நேரம். அதை தாண்டி யோர்தானை தாண்டி அங்கே போனால் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் போய் அந்த செய்தியை போய் கொடுக்க முடியும். இப்படி ஆள் விட்டு அனுப்புகிறாங்க. இயேசு அந்த செய்தியை கேட்ட உடனே 4வது வசனத்தில் சொல்கிறார், இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு சொல்கிறார், கேள்விப்பட்டுட்டு, ஓகே, இது மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, இதனால் தேவன் மகிமைப்படுவார், நானும் மகிமைப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சொல்லிட்டு அடுத்ததை பார்க்குறோம். இயேசு அந்த காரியத்தை கேள்விப்பட்டுட்டு 6வது வசனத்தில் தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதுக்கப்புறம் 4வது நாள் கிளம்பி விடிய காலையிலே கிளம்பி அவங்க வந்திருந்தா ஒரு 10 மணி நேரம்னா ஒரு சாயங்காலம் 4 மணிக்கு வருகிறார். அப்போது இங்கே மார்த்தாள் மரியாதை பார்க்குறாங்க. ஏற்கனவே லாசரு மரித்து விடுகிறான். அவரை இயேசு எழுப்புகிறார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அந்த பகுதியில் அந்த நேரத்தில் உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக மார்த்தாலும் மரியாளும் 2 பேருமே இதே வார்த்தை சொல்லுங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். அது கேள்விப்பட்டு மனதுருக்கமுடையவராய் இயேசு அவனை உயிரோடு எழுப்புவதற்கு கல்லறையில் இருக்கிற அந்த கல்லை புரட்டி போடுங்கள்னு சொல்லும்போது அதே மார்த்தாள் சொல்லுகிறாள், ஐயோ, இப்போ புரட்டி போட்டால் நாருமே, செத்து 4 நாள் ஆச்சு அப்படின்றார். 4 நாள் ஆயிற்று அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, முதல் நாள் அந்த மெசேஜ் கொண்டு போனவன் பிரயாணம் பண்ண நாள், காலைல கிளம்பி சாயங்காலம் போய் சொல்லியிருந்தாலும் இயேசு கண்டுபிடிச்சி மறுநாள் கிளம்பியிருக்கணும். இயேசு கிளம்பாமல் 2வது நாள் 3வது நாள் அவர் தாமதம் பண்ணிவிட்டு 4வது நாள் தான் அவர் கிளம்பி வந்திருக்கிறார். அப்போது அதன் அர்த்தம் என்னென்னா, ஏற்கனவே செத்து 4 நாள் ஆச்சுன்னா அந்த தூதுவன் அந்த செய்தியை கொண்டு வரும்போது ஏற்கனவே அதே நாள் இவர் அந்த செய்தி கொண்டு வருகிற காலையிலேயே கிளம்பி இயேசுவை தேடி போயிருக்கும்போது இவர் செய்தி கொண்டு போகிறவர் போய் கொஞ்சம் நேரத்தில் இவர் இறந்துருக்கணும். அதனால தான் அப்போ தான் 4 நாள் ஆயிற்று என்ற வார்த்தை உண்மையாகும். அப்போ இயேசுட்ட அந்த மெசேஜ் சேர்ற போதே ஏற்கனவே லாசரு மரித்து விட்டான். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த 6வது வசனத்தை பார்த்துட்டு இயேசு 2 நாள் தாமதம் பண்ணார், எதுக்கு? அவன் மரித்து ஒரு வியாதியஸ்தனாக இருந்து அவனை உயிரோடு எழுப்புனா அதை காட்டிலும் மரித்தவனை உயிரோடு எழுப்புவது இன்னும் மகிமை உண்டாக்கும், அதுக்காக டிலே பண்ணார்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தமக்கு மகிமையை உண்டாக்கத்தக்கதாக அவர் வேணும்னே தாமதம் பண்ணி அவன் சாகிறதுக்காக வெயிட் பண்ணார் என்றது தவறான கூற்று.
இயேசுவினிடத்தில் அந்த செய்தி வரும்போது ஏற்கனவே லாசரு மரித்திருந்தான். சாயங்காலம் வந்து அந்த மெசேஜ் வரும்போது ஏற்கனவே மரித்திருந்தான். அதை அறிந்திருந்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு கிளம்பி நான் மறுநாள் காலைல 2வது நாள் கிளம்பி 2வது நாள் சாயங்காலம் போனாலும் ஏற்கனவே மரித்து தான் இருந்திருப்பான். அது மகிமையை உண்டாக்கும் என்று சொல்லும்போது அது யூதருடைய ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு என்னன்னா, மரித்த ஒரு ஆன்மா ஒரு 3 நாள் வரைக்கும் பூமியிலே உலாவும், 4வது நாள் தான் பரதேசு போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. வேதத்துக்கு புறம்பான ஒரு நம்பிக்கை அந்த நாட்களில் இருந்தபடினால் அதை மாற்றுவதற்காகவும், மரித்து 4ஆம் நாள் ஆனாலும் சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கிற நிலையில் இருந்தாலும் திரும்ப உயிரை கொடுத்து அவனை எழுப்புவதற்கு தேவனால் முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபித்து தேவனுக்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாக மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறது மேசியாவினுடைய ஒரு அடையாளம். தான் வரப்போகிற மேசியா என்பதை நிரூபிப்பதற்காகவும் இயேசு அப்படி செய்தார். ஆனால் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம்மோடு இடைப்படுகிற காரியம் என்னன்னா, தீமையை வருவித்தது தேவன் அல்ல. நிறைய நேரத்தில் இந்த பாடு, இந்த கஷ்டம், இந்த தோல்வி தேவன் அனுமதித்தார் என்று நம்புகிறோம். இல்லை, தேவன் தீங்கினால் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவரும் இல்லை, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. நமக்கு தெரிந்த வசனம் ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நீங்க அவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா, நீங்க அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் உங்க வாழ்க்கையில சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சகலமும் நன்மையாய் நடக்கும் சொல்லலை. நடக்கிறதெல்லாம் நன்மைன்னு நினைக்காதீங்க. ஆனால் நடக்கிறது நன்மையோ தீமையோ, தீமையான காரியமாக இருந்தால் கூட அதை நன்மையாய் மாற்றுகிறவர் நம் கர்த்தர். நான் கிறிஸ்தவனாக ஆயிட்டேன், இயேசுவை நேசிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏன் இந்த தீமை நடந்தது, ஏன் இந்த தோல்வி நடந்ததுன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த தீமை, இந்த தோல்வி, இந்த கஷ்டத்தை அவர் அனுமதித்ததில்லை. ஆனால் அந்த தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய தேவன் நம் தேவன் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். இங்கே முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசு 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். நம்ம பார்த்தபடி ஏற்கனவே அவன் இறந்து விட்டான். இயேசு தாமதம் பண்ணார், 2வது நாளே வராமல் 4வது நாள் வந்து தான் அற்புதம் செய்தார். இயேசு அல்லது தேவன் தாமதிக்கும் போது தேவன் என்னுடைய கூப்பிடுதலை நிராகரித்து விட்டார் அல்லது என்னை நிராகரித்து விட்டார் நினைக்கூடாது. தேவனுடைய தாமதங்கள் தேவனுடைய புறக்கணிப்பு அல்ல. ஒரு விதையை போடுறோம், ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு விதையை போடுறாங்க தோட்டத்தில், ஒரு ஆர்வம் இருக்கும், அது எப்போ முளைக்கும், எப்போ வளரும், எப்போ பூக்கும் அப்படின்னு. ஆனால் போட்டு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, இன்னும் அந்த துளிர் விடவே இல்லையே அப்படின்னு சொல்லி அதை தோண்டி பார்த்தா என்ன நடக்கும்? அதுக்கு வளராது. அப்போ அப்பா வந்து என்ன சொல்வார், இல்லை அது டிஸ்டர்ப் பண்ணாத, அது மண்ணிலே இருக்கட்டும், தண்ணி ஊற்று, வெயிட் பண்ணு, அதுலேருந்து நன்மை வரும். அப்படியே அதே தான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சில காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில், உங்களுக்கு நன்மையாய் தோன்றுகிற நேரத்தில் அது நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும்போது அந்த நேரத்தில் அது நடக்காமல் இருந்ததுனால தேவன் என்னை இந்த காரியத்துக்கு பதில் அளிக்கவில்லை அல்லது நிராகரித்து விட்டார் அல்லது முடிந்து விட்டது நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறார். நீங்கள் காத்திருந்தால், அவரையே நம்பி அவரையே சார்ந்தவராக விசுவாசத்தோடு காத்திருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தாமதிக்கும் போது தேவன் இன்னும் பெரிய அதிசயத்தை, இன்னும் மகிமையான காரியத்தை செய்கிறார் என்பதை நீங்கள் நம்பணும்.
2வது நாள் இயேசு வந்திருந்தாலும் மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்க தான் போகிறார். 4வது நாள்னாலும் மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்க போகிறார். ஆனால் 2வது நாள்னா அடுத்த நாளே காட்டிலும் 4வது நாள் சரீரம் உருவழிந்து அழுகி நாற்றம் எடுக்கிற நிலையில் இருக்கும்போது தேவன் அதை எழுப்புகிறவராக இருந்தால் 2வது நாளும் மரித்தவன் உயிரோடு எழுப்பது பெரிய விஷயம்தான், 4வது நாளில் எழுப்பது பெரிய விஷயம்தான். ஆனால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கு. இந்த யூதர்களுடைய மனப்பான்மை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை தவறானது, வேதத்துக்கு ஒத்ததல்ல என்பதை காண்பிக்கவும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கவும் தக்கதாக தேவன் அந்த அதிசயத்தை 4வது நாள் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற காலகட்டத்தில் காரியங்கள் நடக்கலைன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய அதிசயங்களை, பெரிய காரியங்களை, நன்மைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனால் அந்த தாமதத்துக்கு காரணம் தேவன் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் வைத்திருக்கிற எண்ணங்கள், திட்டங்களை காட்டிலும் தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போது அவருக்கும் மகிமை உண்டாகும், நாமும் நன்மையை அனுபவித்து மகிழ்கிறவர்களாக இருப்போம். 2வது நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, 5ஆம் வசனம் யோவான் 11:5 சொல்லுகிறது, இயேசு மார்த்தாளினிடத்தில் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இந்த மரணம் எங்க நடந்ததுன்னா இயேசு நேசித்த ஒரு குடும்பத்தில். தேவன் என்மேல் அன்பாக இருந்தால் எனக்கு ஏன் இது நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிற காரியம் இருந்தால், தேவன் அன்பாக இருந்தால் வேதனை வராது அல்லது தீமை நடக்காது என்பது அர்த்தம் அல்ல. ஆனால் அந்த வேதனை வீணாக போவாது. அந்த வேதனைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. தேவன் மகிமைப்படுவார். என் வாழ்க்கையில் இந்த தோல்விகள், இந்த கஷ்டங்கள், இந்த நிலைமை எதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுக்கு அர்த்தம் புரியலன்னா கவலைப்படாதீங்க, இது வீண் அல்ல. தேவன் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். ஆனால் தீமை நிகழ்ந்து விட்டது, ஏன் நடந்தது, தேவன் என்மேல் அன்பாக இருந்தால் இது ஏன் நடக்குதுன்னு நினைச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. அந்த தீமையை நன்மையாக மாற்றுவார். அந்த தீமை நீங்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்கள் வீண் அல்ல. அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அநேக நேரத்தில் பாடுகளின் மத்தியில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒரு வெள்ளியை புடமிடுகிறவர் என்ன பண்ணுவார்னா, அதை ஒரு குப்பி குகையில் வச்சு அவர் அதை சூடாக்கி நல்ல கொதிக்க வைக்கும்போது இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நீங்கணும். நீங்கினதுக்கப்புறம் எந்த அளவு வரைக்கும் அதை சூடு பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னா, தன்னுடைய முகம் அதில் பார்க்கும்போது தெரிகிற அளவு வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், வெள்ளியை புடமிடுகிறவராக இருப்பார். இந்த வேதனைக்கு ஒரு காரியம், ஒரு நோக்கம் என்னென்னா, இதுதான் நோக்கம்னு சொல்ல, ஆனால் அதிகமாக நம்மளுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா, அவருடைய சாயலை நாம் பிரதிபலிக்கத்தக்கதாக இந்த பாடுகளில் தேவன் நம்மோடு இடைப்படுகிறவராக இருப்பார். பாடுகள் வந்தால் தான் எனக்கு தேவ சாயல் வரும்னு அர்த்தம் கிடையாது. தேவ சாயலை நான் அடையத்தக்கதாக எனக்கு அவர் தம்முடைய வார்த்தையை, வேதத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை போல மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் பாடுகள் வரும்போது நிறைய நேரம் காரியங்கள் சுமூகமாய் நடந்து கொண்டு இருக்கும்போது நம்ம தேவனை தேடுகிறதை காட்டிலும், நம்மை ஆராய்ந்து பார்க்கிறதை காட்டிலும், தீமை நடக்கும்போது தான் நம்ம ஆண்டவரே என்று அவரை சார்ந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிற செவி நமக்கு உண்டாகும். அந்த தீமையில் ஒரு அர்த்தம் என்ன காண முடியும்னா, நான் எங்கே பிசாசுக்கு இடம் கொடுத்தேன், எங்கே தேவனுடைய சாயலை நான் காண்பிக்காமல் இருக்கிறேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான ஒரு காலகட்டம் நேரம் உண்டாயிருக்கும். உங்கள் வேதனைகள் வீண் அல்ல என்று ஆண்டவர் இன்று உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவன் தீமையை உண்டாக்கவில்லை, அனுமதிக்கவில்லை. ஆனால் நடந்த தீமையை தேவன் நன்மையாக மாற்ற முடியும். காலதாமதங்கள் தேவனுடைய நிராகரிப்பு அல்ல. தேவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் எனக்கு தீமை நடக்காது, வேதனை இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த வேதனை, தீமை வீணாக இருக்காது. தேவன் அதிலிருந்து நன்மையை உண்டாக்குவார், அவருக்கு மகிமையை உண்டாக்குவார், நம்மை புடமிட்டு அவரை போல மாற்றுவார். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா,
யோவான் 11:40 வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு ஏற்கனவே சொன்னார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி, இந்த இடத்துல லாசருவை உயிரோடு எழுப்பத்தக்கதாக அந்த கல்லறைக்கு முன்பாக இருந்த கல்லை புரட்டி போடுகள்னு சொல்லும்போது தான் தடையாக மார்த்தாள் இந்த வார்த்தையை சொல்கிறா, ஐயோ நாருமேன்னு. அப்போ இயேசு சொல்லுகிறா, நான் ஏற்கனவே சொன்னல வந்துட்ட, ஏன் நம்பாமல் இருக்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உடனே கல்லை புரட்டி போடுறாங்க, இயேசு கூப்பிடுறார், லாசரு வெளியில வந்துடுறார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த கல்லறை போன்று முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிற காரியத்தில் தம்முடைய மகிமை விளங்கத்தக்கதாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராக இருப்பார். இந்த காரியம் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய வல்லமை விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக அது இருக்கிறது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களில் தேவனுடைய வல்லமை விளங்குகிறதா? விளங்குகிறது. ஆனால் அசாதாரணமாக ஒரு காரியம் நடக்கும்போது தான் அதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சாட்சியாய் மாறுகிறது. தேவன் தம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த வேதனையை உண்டாக்கவில்லை. ஆனால் வேதனை உண்டாக்குனது பிசாசு தான். திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னார். இயேசு திருடின காரியத்தை, அழித்த காரியத்தை, கொன்ற காரியத்தை திரும்ப மீட்டெடுத்து ஜீவனை உண்டாக்கி அது பரிபூர்ணத்தையும் உண்டாக்குகிறார். அப்படி செய்யும் போது அவருடைய வல்லமை விளங்குகிறதா இருக்கு. நமக்கு தெரியும் இயேசு சுகமளிக்கிற தேவன், அவர் பரிகாரி என்பது தெரியும். ஆனால் அவரை நேசிக்கிறவர்களிடத்தில் வியாதி வேதனை ஏன் வருகிறது? பிசாசு கொண்டு வருகிறவனாக இருக்கான், அல்லது அந்த ஒரு நபர் மதீனமாக ஏதாவது காரியங்களை செய்து கொண்டு இருப்பார். ஆனால் தேவனை நாம் விசுவாசித்து அவரை தேடும்போது தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்கிறவராக இருக்கிறார். நான் பரிகாரி என்ற காரியத்தை அறிந்திருந்தாலும் மக்களிடத்தில் நம்ம சொன்னாலும் அவருடைய வல்லமை விளங்குகிற ஒரு வாய்ப்பாக இந்த காரியத்தை தேவன் பயன்படுத்திக் கொள்வார். இந்த வியாதியை அவர் கொண்டு வரல, ஆனால் இந்த வியாதியோ இந்த பிரச்சனையின் மூலமாக தம்முடைய வல்லமை விளங்கத்தக்கதாக ஒரு சூழ்நிலையில அதிசயத்தை செய்கிறது நம் கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம், கூப்பிட வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்குவதா. நிறைய நேரத்தில் தேவனுடைய வல்லமை விளங்கும் என்பதை நம்ம ஒரு மெசேஜில் கேட்குறோம், இல்லைன்னா இன்னொருத்தர் வாழ்க்கையில் சாட்சியாக கேட்குறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை விளங்கும் என்று எதிர்பார்க்கறது இல்லை. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுகிற காரியமே அதுதான். இன்னைக்கு வெறும் வேதத்தில் பார்க்குற ஒரு சம்பவமாக அல்ல, தேவனுடைய வல்லமை விளங்கத்தக்கதாக என் வாழ்க்கையில் கிரியை செய்வீராக. திரியேக தேவனில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின இயேசு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமே, நம்முடைய சரீரத்தில் வெளிப்பட வேண்டுமே, நம்முடைய சூழ்நிலைகளில் வெளிப்பட வேண்டுமே, நம்முடைய குடும்பத்தில் வெளிப்பட வேண்டுமே, நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில். இந்தியாவில் எழுப்புதல் வராததுக்கு காரணம் ஒரு காரியம் என்னன்னா, தேவன் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை சொல்லுகிற அளவுக்கு கிறிஸ்தருடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படவில்லை. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டால் நீங்கள் இருக்கிற இடத்துல சாட்சியாக இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்க அக்கம் பக்கத்தில், வேலை ஸ்தலத்தில், சபையில், உறவினர் மத்தியில் சாட்சியாக இருப்பீங்க. என் மூலமாக தேவனுடைய வல்லமை விளங்கினது, என் வாழ்க்கையில் விளங்கினது மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்தது என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை. என்றைக்கோ 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு அதிசயம் நடந்துச்சு, ஒரு அற்புதம் நடந்தது, அதையே நான் சொல்லி கொண்டு வருவதில்லை. இல்லைன்னா இன்னொருத்தர் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு நான் சாட்சியாக சொல்வதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் தேவனே உம்முடைய வல்லமை விளங்குவதாக, உம்முடைய வல்லமை விளங்கும் பாத்திரமாய் நான் அனுதினமும் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்குற காரியம்னா,
யோவான் 11:35 வாசிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற தீமைகள், தோல்விகள், பிரச்சனைகளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, தேவன் நம்முடைய வேதனையை அறிந்து உணர்ந்து மனதுருகிறவராக இருக்கிறார். அவர் கடவுள், அவருக்கு என் பிரச்சனை எங்கே தெரிய போகுது அப்படின்னு இல்லை. இங்கே அவர் அதிசயங்களை செய்து அந்த மரித்த சடலத்தை உயிரோடு எழுப்ப வருவதற்காக தான் வந்திருக்கிறார். அந்த காரியம் நடக்க போகுது என்பதையும் அறிந்திருக்கிறார். அதை அறிந்தவராய் 4 நாளைக்கு முன்னாலே இது மரணத்துக்கு எதிரானது அல்ல என்றும் சொல்லியிருக்கிறார். இது நிச்சயமாய் நடக்கும் என்ற அறிவோடு இன்னும் 2 நாள் தாமதம் பண்ணினவராய் 4வது நாள் தான் வந்திருக்கிறார். ஆனால் அங்கே அழுதவர்களை கண்டு இவரும் மனதுருகினவராய் இவரும் அவங்களோடு சேர்ந்து அழுதுருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிற, உன் வேதனையை நான் அறிகிறவனாக இருக்கிறேன், உணர்ந்து கொண்டு உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் உங்களுக்கு உண்டு. தேவன் இந்த காரியத்தை காணவில்லையா, கேட்கவில்லையா, அவருக்கு என்னுடைய இருதயம் தெரியவில்லையா, என் புலம்பல் தெரியவில்லையா அப்படின்னு சொல்கிற உங்களிடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வேதனை, இந்த கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களை அறிந்து உங்கள் உணர்வுகளை உணர்ந்து கொண்ட ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நீங்கள் இன்னைக்கு அறிந்திருக்க வேண்டும். என்னை நேசிக்கவில்லையான்னு நினைக்காதீங்க, உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பெரிய சத்தியத்திலே ஒரு சத்தியம் என்னன்னா, தேவன் நம்மேல் அன்பா இருக்கிறார். எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறார்னா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தவராய் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இயேசுவும் நம்மை நேசித்தபடியினால் தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்து ஏதோ பொழைச்சுப்போன்னு இல்லை, அவரை போல அவருக்கு உடன் சுதந்திரவாளியாக தேவனுடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒரு தாய் குழந்தை வியாதியாக இருக்குது, இல்லை இப்போ வேதனைப்படுற நேரத்தில் அந்த வேதனை பிள்ளைக்கு மாற்றம்தான் நினைக்கிறோமா? அந்த பிள்ளை எந்த அளவு வேதனைப்படுதோ அதை ஈக்குவலாகவோ அதை காட்டிலும் அதிகமாக மனதளவிலே வேதனைப்படுகிறது அந்த தாய். வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் தேவன் நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல, உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் இந்த நேரத்தில் நேசிக்கிறவராக இருந்தால் அவர் எங்கே அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் உங்களை தண்டிக்கவோ உங்களை விட்டு விலகி போகவோ இல்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவரை பார்க்குவதற்கு உங்கள் மனக்கண்களை, விசுவாச கண்களை திறப்பீர்கள், ஆனால் அவர் கூடவே இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு அதிசயம் செய்யத்தக்கதாக இந்த வார்த்தையும் அனுப்பியிருக்கார், நான் உங்களோட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தீமையை நான் நன்மையாக மாற்றுவேன், தேவனுக்கு மகிமை உண்டாகும், நாமும் மகிழ்ந்திருப்போம் என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. அவர் அனுப்புகிற இந்த வார்த்தை வீணாய் திரும்புவதில்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அடுத்தது பார்க்குறோம், 43வது வசனம் 44வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இயேசு அந்த இடத்துல அந்த கல் புரட்டி போட்ட உடனே உரச சத்தமாய் அவர் சொல்கிறார், லாசருவே வெளியே வா. மரித்தவன், செத்து 4 நாள் ஆனவனுடைய சரீரத்தில் ஜீவன் உண்டாகி, அவன் அந்த பிரேதத்தை சுற்றி இருந்த அந்த துணிகளை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க அவங்க கலாச்சாரத்தின்படியாக. அப்படி அதே கட்டுகளோடு வெளியில் வருகிறான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த கட்டை அவிழ்த்து விடுங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து பிரசன்னராக இருக்கும்போது அது முடிகிறது மரணத்தில் அல்ல, ஜீவனில் உண்டாகும். தோல்வியில் அல்ல, வெற்றியில் முடியும். அவமானத்திலேயோ
வேதனையிலே இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அந்த காரியம் முடியும். இதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய பிரதான சத்தியம், ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை தோல்வியாய் முடியாது, வேதனையில முடியாது. அது ஜீவன், வெற்றி, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, அப்படிதான் முடியும். அந்த சூழ்நிலை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படவில்லை என்றால் இது முடிவல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் நம்ம 2வது நாளோ 3வது நாளோ 4வது நாளும் இயேசு இன்னும் லாசருவே வெளியே வான்னு சொல்கிற அந்த நேரம் இன்னும் வரவில்லை. இது முடிவல்ல என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிற நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் சொல்லும்போது ஜீவன் உண்டாகும், வெற்றி உண்டாகும், மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக, உங்களை பார்க்கத்தக்கதாக ஒரு கூட்டமே தேடுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அவருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அடுத்த அதிகாரத்தில் பார்க்குற லாசருவை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வந்தது. மரித்த போது அவனை அடக்கம் பண்ணதுக்காக கூட்டம் வந்ததோ இல்லையோ, அவன் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் மரித்த போது வந்த கூட்டத்தை காட்டி அதிகமான கூட்டம் வந்தது. அவரை பார்க்க 4 நாள் மரித்தவன் இன்னைக்கு உயிரோடு எழுந்திரிச்சு இருக்கானே, அதே உயிரோடு எழுப்பின இயேசுவோடையே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கானே, விருந்தில் இருக்கானே அப்படின்னு பார்க்கத்தக்கதாக அநேகர் வந்தார். தேவன் உங்களுக்கு நற்கீர்த்தியை உண்டாக்கி உங்களுக்கு புகழ்ச்சியாய் உங்களை உயர்த்துகிற ஒரு காலம் உண்டு. இப்போ இந்த சூழ்நிலை மாறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது முடிவல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அது தோல்வியில் அல்ல, ஜீவனில் முடியும். வெட்கத்தில் அல்ல, தேவனுக்கு மகிமையாய் காரியங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவரோட உங்களோடு பேசின காரியம் இதுதான். தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவன் கால தாமதமாய் வருகிறார் என்று நீங்கள் நினைக்கிறது உங்கள் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி காலதாமதமாக இருக்குமே ஒழிய தேவனுடைய அட்டவணையில் அது சரியான நேரம். நீங்கள் தேவன் தாமதிக்கிறார் என்று நினைக்கிற காரியங்களில் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய தாமதம் தேவனுடைய புறக்கணிப்பு அல்ல. தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் நீங்கள் ஸ்திரமாக இருக்கணும். தேவன் என்னை நேசித்தா எனக்கு வேதனை வராதுன்னு அல்ல, அந்த வேதனை வீணாக போகாது. அந்த வேதனையிலே தேவன் நன்மையாக மாற்றி அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பார். தேவன் எந்த சூழ்நிலையும் மரித்து 4 நாள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் வல்லமை விளங்கத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். வேதனையை அல்ல, அந்த வேதனையிலே தம்முடைய வல்லமை விளங்கத்தக்கதாக அவர் காரியங்களை செய்ய போகிறார். இன்னும் அந்த காரியங்கள் நடக்கவில்லை, காரியம் மாறவில்லை, 4 நாள் ஆயிற்றே என்று சொல்லுகிற ஒரு மனப்பான்மை இருந்தால் ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், இன்னும் முடிவல்ல, வரவில்லை. இது முடிவல்ல. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நான், அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான், என்னுடைய வாழ்க்கையில் காரியங்கள் ஜெயமாகவே இருக்கும், ஜீவனாகவே இருக்கும், பரிபூர்ண ஜீவனை நான் அடைவேன். இன்னும் நான் அதை அடையல, இந்த தோல்வி வெற்றியாக இன்னும் மாறலனா இன்னும் முடிவு வரவில்லை என்ற அர்த்தம். இது முடிவல்ல என்பதை உணர்ந்து தேவன் இடைப்படுவதற்கு காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார் அதிசயங்களை செய்யத்தக்கதாக. லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டு விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் இன்றே அந்த அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமையை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் என்று நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். காலங்கள் கடந்தோடி விட்டதே என்று அங்கலாய்க்கிற இவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர்கள். ஆண்டவரே, நீர் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக, அதிசயங்களை நடப்பிப்பீராக. ஆண்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட
காரியங்களை நடப்பித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே. நன்மையை காணத்தக்கதாக அவர்கள் மனக்கண்களை நீர் பிரகாசிப்பீராக. உம்மை விசுவாசித்து நீர் தருகிற அதிசயத்தை பெற்றுக்கொள்கிற கிருபையும் பலனையும் தாருவீர். உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இவர்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. இந்த நாளிலே இவர்கள் சரீரத்திலே, இவர்கள் குடும்பத்திலே, இவர்கள் வியாபாரத்திலே, ஊழியத்திலே, இவர்கள் எல்லைகளில் எங்கும் கத்த உம்முடைய வல்லமை விளங்கட்டும். உம் நாமம் மகிமைப்படுவதாக இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய் சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.